අපේ ආත්මය පාපෙන් ගලවලා තියෙන්නේ. எங்களுடைய ஆவியை பாவத்திலிருந்து அவர் ரட்சித்திருக்கிறார். මේ ශරීරය තුල යමක් පොඩ්ඩක් තියෙනවා. எங்களுடைய சரீரத்துக்குள்ளே கொஞ்சம் இருக்கு. නේ? අපේ ජීවිතේට බලපෑමක් ඇති කරනවා. அது நம்முடைய வாழ்க்கைக்கு தாக்கத்தை உண்டாக்குறது. දැන් ගොඩක් අය බලන ඇයි මේ මනුස්සයා ගැලවීම ලැබලත් මේ විදිහට හැසිරෙන්නේ? இப்ப ரொம்ப பேர் சொல்றாங்க இவன் ரட்சிக்கப்பட்டவன் தானே, ரட்சிக்கப்பட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ඇයි මෙච්චර මේ ගැලවීම ලබත් මෙච්චර බොරු කියන්නේ? இவன் ரட்சிக்கப்பட்டு ஏன் இவ்வளவு பொய் சொல்றான்னு சொல்லி சொல்றாங்க. ඇයි මේ වංචාව කරන්නේ? ஏன் இவன் வஞ்சனை செய்யறான்னு சொல்லி கேக்குறாங்க. නේ? ඇයි මේ මනුස්සයා බීමත් වෙන්නේ? ஏன் இந்த மனுஷன் இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ඇයි? ஏன்? දැන් මේ මනුස්සයාගේ ජීවිතේ இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ආත්මෙන් ගමන් කරන්න උත්සාහ කරන්නේ නැති නිසා, அவன் ஆவியிலே பயணிக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறனாலே